ஆனந்தி வார்டன் 2 பேரும் சேர்ந்து செஞ்சது ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இதுல யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான வேலை பார்த்திருக்காங்க. அதுல பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்ம லாயர் மேடம், அதாவது நம்ம மனோன்மணி மேடம் தான் இருக்குது. உண்மையிலேயே அவங்க சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க, இன்னைக்கு எபிசோட்ல கடைசியா எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு இருக்குது. பாஸ்கர் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்றதுக்கான சரியான ஆதாரத்தை இவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜி சொல்லியிருப்பாரு. அதோட தான் எபிசோட் முடிச்சிருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ ஜட்ஜி வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்றாரு. இவங்க கொடுத்த ஆதாரம் ரொம்ப சரியா இருக்குது. பாஸ்கர் மேல வீண் பழி சுமத்திருக்கீங்க. எம்எல்ஏ மகனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு ஒரு அப்பாவியை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. இது கண்டிப்பா மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லி, அது மட்டும் இல்லாம பாஸ்கர் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்றது இந்த வழக்கு மூலியமா உறுதியாகிறது. சோ மேலும் அவர் மேல எந்த தப்பு குற்றச்சாட்டு எல்லாம் சுமத்திருந்தாலும் அது எல்லாத்தையும் உடனே வாபஸ் வாங்கணும். அது மட்டும் இல்லாம பாஸ்கரை உடனே ரிலீஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவர் சிறைக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. அவரை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியே விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்ட மஞ்சுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா தன்னோட அப்பா ஒரு நிரபராதி அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து அவங்க மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யாருமே நம்பலனாலும் அவங்க பொண்ணு வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, எங்க அப்பா ஒரு நிரபராதி, எங்க அப்பா எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஊர்ஜிதமானவனையும் அவங்களால சந்தோஷத்தை தாங்க முடியல. அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம மனோன்மணி மேம்க்கு இருக்காங்களே, அவங்களுக்கு தேங்க் பண்றாங்க, ஆனந்திக்கு தேங்க் பண்றாங்க. சோ அவங்க வந்து எக்கச்சக்க சந்தோஷம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அந்த விஷயம் நடந்தது. அவங்களால அதை வந்து எப்படி கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி தெரியல. சோ இந்த குடும்பத்தை நம்ம அன்பு ஆனந்தி 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது வந்து யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா எம்எல்ஏவோட மகன், அது வந்து ஒரு சாதாரண ஆள்னா மோதலாம். ஆனா எம்எல்ஏ மகன், அவங்களுக்கு இருக்கிற பவர் அண்ட் பணம் இது எல்லாத்தையும் சேர்ந்து அடிக்கும் போது இவங்களால தாங்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. ஆனந்தி அன்பு இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச உதவி, அப்புறம் வார்டன் கை கொடுத்தது, எல்லா விஷயமும் சேர்ந்து அவர் வந்து ஒரு குற்றவாளி இல்லை அப்படின்றத நிரூபிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போதான் நிஜமான பிரச்சனையே ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எம்எல்ஏ மகன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட மகன் வந்து ஜெயிலுக்கு போறதுக்கான காரணம் ஆனந்தி தான். அப்ப ஆனந்தியும் சரி, ஆனந்தியோட புருஷனையும் சரி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மறுபடியும் உருவாகி வந்திருக்கான். சோ அடுத்து வந்து அன்புக்கு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் தான். அப்போ அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அன்பு எதற்காக ஜெயில இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். மேலும் அன்பு வெளியே வரக்கூடாது, வர முடியாத அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் அடுத்த திட்டம் போட ஆரம்பிச்சிட்டான். சோ அன்புக்கு எதிரிகள் வந்து பெருகிட்டே போறாங்க. இதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பட் சமாளிச்சுதான் ஆகணும். இதையும் தாண்டி அவங்க வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. இவங்களுக்கு இல்லாத எதிரிகள் அப்படின்றது கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது புதுசா ஒண்ணு 10ஓட 11 நீதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்படி இருக்கும்போது இனி அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே நம்ம எதிர்பாராத சம்பவமா இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அன்பு எப்படி அந்த பிரச்சனை சமாளிக்க போறார் அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நாங்க எப்ப வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ.